ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 3 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவை பதத்துக்கு இருக்கணும். அதே போல் மாவும் இந்த மாதிரி ஒரு தண்ணீர் பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வதக்க வேண்டாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மாவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பாருங்கள், மாவு இது மாதிரி ஒட்டாத பதத்துக்கு வரணும். இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் எண்ணெயை நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போ அதே மாவை இது மாதிரி கொழுக்கட்டை ஷேப்லேயும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவு உருண்டைகளை நல்லா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சு மூடி போட்டு 10லிருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட உப்பு உருண்டை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இதை நல்லா தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.